வணக்கம். இன்றைக்கி 17/10/2025 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரிக்ஸ் அல்கோவில் 25,450 கால் ஆப்ஷன் ப்ளஸ் 25,700 புட்டா ஆப்ஷன் ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு. ஆல்கோவில் எல்லாமே இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இன்றைக்கி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் எய்தர் கால் ஆப்ஷன் பை எடுக்கலாம், இல்லை புட் ஆப்ஷன் பை எடுக்கலாம். ஏதாவது ஒன்று தான் வந்து பை எடுக்கும். ஒரு சைடு வந்து கீழே போகிறதுனால அதை வந்து ஷார்ட் எடுக்காது. ஏன்னா இது வந்து பை ஒன்லி கான்செப்ட், ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டில் பை எடுக்கட்டும், எடுத்த உடனே எந்த சைடு மேலே போகுதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், என்ட்ரி கொடுத்து 9,200 கிட்ட போயிட்டுருக்கு. ஒரே ஒரு கால் மட்டும்தான். இப்போது இதில் நான் ட்ரைலிங் ப்ராஃபிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்லித்தரேன். ட்ரைலிங் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தக்கப்புறம் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தக்கப்புறம் எப்படி நான் வந்து ஒரு 3,000 ருபீஸ் ட்ரைலிங் ஆகணும் அப்படின்னா நான் முன்னாடியே போட்டு வச்சிடலாம். 3,000 ருபீஸ் ட்ரையல் எப்படி ஆகுறதுன்றதை போட்டுட்டு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணி வச்சக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒன்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆக நமக்கு இந்த இடத்துல ட்ரைலிங் வந்து ஆக்ட் ஆகிறது, இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் 11,000 போன உடனே 8,000 ருபீஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 11,000க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ட்ரைலிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்குறோம், இது வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த அளவு அமௌண்ட் ப்ராஃபிட் வந்தால் நமக்கு ட்ரையல் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியும். இப்போ 11,200 வரை லாஸ்ட்டாக 11,400 போயிருக்கு. ஸோ ட்ரைலிங் வந்து நமக்கு இப்போ பார்க்குறோம் 9,200 சேஞ்சிங்கில் இருக்குது. மார்க்கெட் 14,000 போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டு. இப்போ 11,000 ட்ரைலிங் இருக்குது. ஒன்ஸ் இந்த 14,000 பிரேக் ஆகிற பட்சத்தில் அகெயின் ட்ரைல் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வர பட்சத்தில் 11,138க்கு நமக்கு ட்ரைலிங் எக்ஸிட் ஆகிடும். இதுதான் இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். இப்போ 12,000 இருக்குது, 12,450 இருக்குது. ஒன்ஸ் இது வந்து ஃபர்தராக 14,138க்கு மேலே போக ட்ரைல் ஆகிடும். இப்போ 11,000னா கட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆர்டர் புக்கில் ட்ரைலிங் ப்ராஃபிட் ரீச்டு 169/199 எக்ஸிட்டு. ஸோ இந்த சேம் கான்செப்டில் தான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ட்ரைலிங் வந்து எக்ஸாக்டாக கட் ஆகிருக்கு. இந்த அடிப்படையில் தான் ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நாளை வந்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.